உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மீன ராசிக்கு இந்த புது வருடம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது? ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னாவே அந்த வருட பலன்களை சொல்லுவதற்கு மிக மிக முக்கியமான காரணிகள் 3 கிரக பயிற்சிகள், அதுவும் வருட கிரக பயிற்சிகள். அதில் முக்கியமானது சனி பகவான், குரு பகவான், ராகு கேது. இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இந்த 3 கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை மீனராசி என்பதற்கு உண்டு. முதல்ல முக்கியமாக சனி பகவானுடைய பயிற்சி. மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு தருவாயில் இருக்கக்கூடிய மீனராசி என்பதற்கு தான் இந்த முக்கிய பதிவு. வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் இந்த பதிவு. ஏன்னா நிறைய மீனராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை போயிருக்கும், சில பேருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. எப்போ தான் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் விட இப்போ வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்க போகிறார். அதுவும் முக்கியமாக யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெரிய பாதிப்பு கம்மி, சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும், பெருசாக வராது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா இந்த வருஷம் அதிகமான கவனமாக இருக்கக்கூடிய வருஷம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸை என்ன நிலைமையில் இருக்கோ அதே மாதிரி ரன் பண்ணுங்கள். சார் ஏற்கனவே கடனில் தான் போயிட்டுருக்கு, இந்த வருஷமாக சம்பாதிச்சலான்னு பார்த்தா இப்போ இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிறத இழக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜோதிட பதிவே எதுக்காகன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுன்றக்காக தான் அந்த பதிவே பண்ணுறோம். அதுவும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப யோசித்து நம்ம இது கரெக்டாக செய்கிறோமா, தேவையில்லாத விஷயம் பண்ணிகிட்ருக்கோமான்னு யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலம் 2025ஆம் ஆண்டாக இருக்க போகுது. தொழிலில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை ரன் பண்ணுங்கள். பிஸ்னஸ் என்ன இருக்கோ அதே ரன் பண்ணுங்கள். புதுசாக கடன் வாங்கி போடுறது, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது, புதுசாக ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, தெரியாத பிஸ்னஸை செய்கிறது. நிறைய மீனராசி அன்பர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2025 சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க, நல்ல வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஏதோ அதில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம். அப்படி இருக்கவங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இறங்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில நேரங்கள் நல்லதாக கூட இருக்கலாம். அதுக்கு மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. முதல்ல இல்லை சார், நான் ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நான் அதை ட்ரை பண்ணேன், அது கடைசியில் ஃபெயிலியரில் முடிஞ்சு, திருப்பியும் எனக்கு வேலையில் சேர முடியல, திருப்பியும் வேலையில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸை பெருசாகிடலாம், கடன் வாங்கி ப்ராஃபிட்டு கொண்டு வந்துடலாம், கடன் வாங்கி நம்மளுடைய தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்தாலும் நினைக்காதீங்க. அந்த கடன் வாங்கினா கூட தேவை இருக்கா இல்லையான்ற ஒரு வாட்டி 10 வாட்டி யோசனை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதே போல் கடன் வாங்குறீங்க, ஏதோ பேங்க் லோன் வாங்குறீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம ஒரு 6 மாதத்தில் நம்ம இந்த கடனை தீர்த்துடலாம், ஒரு 3 மாதத்தில் நம்ம பிரச்சனையை தீர்த்துடலாம், 3 மாதத்தில் இந்த பிஸ்னஸை டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு வாங்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது நடக்க போகிறது கிடையாது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எல்லாமே எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் நடக்கும்னு பிளான் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, உடனே நடந்துடும். ஏன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் வரும். இப்போ ஒரு 1 லட்சம் போடுங்க, அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இந்த பணம் திருப்பி வந்துடுற மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம்னு சொல்லி தான் வரும். அங்கே தான் ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. 1. 2வது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது. வாங்கிறத பற்றி இப்போ நிறைய சொல்லிட்டோம். முதல்ல கொடுக்கறது அடுத்தது. நிறைய மீனராசி என்பவர்கள் இப்போ நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கக்கூடிய காலகட்டம்.
அது 100 ரூபா இருந்தாலும் போனது தான், 1000 இருந்தாலும் போனது தான், லட்சமாக இருந்தாலும் போனது தான். கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அவங்களாலையும் அதை திருப்பி தர முடியாது. யாருக்கு பண உதவிகள் செஞ்சாலும் உடனே திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க, அடுத்த மாதம் திருப்பி தர சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் கவனமாக இருந்துட்டுனாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நிறைய பேர் என்னென்னா இந்த ஜென்ம சனியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அதை செய்கிறேன், இந்த எம்எல்எம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் விஷயம் செஞ்சு எல்லாமே ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்கும். கடைசியில் நஷ்டம் தான் வரப்போகுது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு தயவுசெய்து. அப்படியே நல்ல வேலை வருது அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும்னு நினச்சிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே போய் கஷ்டம் இருக்குதுன்னு நினச்சிட்டு போய் அங்கே வேலை செய்யும்போது அங்கே கஷ்டம் இல்லைன்னா பிரச்சனை தெரியாது. நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு போஸ்டிங் கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு யோசிச்சு போனீங்கன்னா அங்கே ஒரு ஏமாற்றமே மிஞ்ச போகிறது. அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அப்போ வெளிநாடு வாய்ப்பு எடுத்துக்கலாமா சார்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வெளிநாட்டில் போய் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அது எல்லாருக்குமே என்ன நினைப்பீங்க, வெளிநாடு போனால் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டம் தான் பட போகிறோம் அந்த யோசனையோட போவீங்க. அங்கே ஒன்றும் பாதிப்பு வராது. அதேமாதிரி பணம் கொடுத்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பணம் செலவு பண்ணால் தான் எனக்கு ஒரு விசா கிடைக்கும், பணம் செலவு பண்ணால் தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா நஷ்டத்தை தான் முடிய போது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் அபவ் 40 இருக்கீங்க அப்படின்னா டயட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க. நிறைய மேலாசிரியர் பண்ணலாம், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் வராது, நம்மளாம் ஆரோக்கியமாக தான் இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் எதுக்கு இன்சூரன்ஸு, இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டான டேட்டில் ரினியூ பண்ணியிருக்கோமா, கரெக்டாக போட்டிருக்கோமா, என்னென்ன நாம்ஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சேஃப்டி தான் முதல்ல. ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் க்யூரிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல்லையே நீங்கள் ப்ரிகாஷனோடு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் வரப்போகிறதில்ல, நீங்களும் சேஃபாக போயிடுவீங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு கஷ்டப்படுறதில் என்ன யூஸ் இருக்குது, கதறதில் என்ன யூஸ் இருக்குது, எதுவுமே நடக்க போகிறது. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் வரும். அதை மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டான அந்த வரனை செலக்ட் பண்ணுறோமா, ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது மாப்பிள்ளை நல்ல வசதியாக மாப்பிள்ளையாக இருக்குது, நம்ம பொண்ணை கொடுத்தா நல்லா வாழும், நல்ல பொண்ணாக இருக்குது, நல்ல வசதியான பொண்ணு ஃபேமிலி கிடைக்குது, அழகான பொண்ணு கிடைக்குதுன்னு நினச்சி ஏமாறுறதுக்கான சூழ்நிலை உண்டு. ரியலாகவே சில நேரங்கள் நல்லது நடக்கலாம், தப்பு கிடையாது. 7.5 சனி எல்லாரையும் பாதிக்குதான்னு கேட்டால் இல்லை, ஒரு 90% பாதிப்பு இருக்குது. அந்த 90%ல் நீங்கள் இருந்துடக்கூடாதுன்றக்காக தான் அந்த பதிவே பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை எதுவும் தலையிடாதீங்க. அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது வரார். இந்த 6ஆம் இடத்துல கேது வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வம்பு வழக்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கோர்ட்டு கேஸ் போகிற மாதிரி ஆயிடும். அதனால் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயத்தில் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக வரட்டும், அதுவே வரும். ஒன்று. அதே போல் வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள் கூட பெருசாகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதனால் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பயணம் பண்ணும்போது தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நான் டூர் போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், அந்த டைமுக்கு போகிறேன், இந்த டைமுக்கு போகிறேன், வெளியில் போய் சுற்ற போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு தொல்லைகள், அதனால் ஒரு வாழ்க்கையில் அவமானம், அதனால் ஒரு கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. அது மதுவாக இருக்கலாம், மாதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ என்ன சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, சனி பகவான் ஒரு இருட்டு கிரகம், சந்திரன்றது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சந்திரன் மீது சனி பயணிக்கும் போது தான் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளியில் தெரியும். அதனால் தவறுகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குது, அதை உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதேமாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணால் தான் நடக்கும். அது முதல்ல மைண்ட் செட் பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் எழுத போகிறேன், கிடைக்கலனா அடுத்த வருஷம் எழுதுருவேன். அதில் யோசிக்காதீங்க. அதில் ஒரு ஏமாற்றம் வரதை வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சில ஏமாற்றங்கள் வரும். அதை முதலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்னாங்கன்னா, இந்த வருஷம் இப்படி இருக்குது, பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்க்கலான்னு போயிடுவீங்க. பிரச்சனை கிடையாது. எல்லாமே நடந்துரும் நினச்சிட்டு பண்ணும்போது தான் ஒரு ஏமாற்றம் மிஞ்சிருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி காதல் விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் காதல் ஏதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காதல் போய் வீட்டில் போய் சொல்லி கல்யாணம் நடக்காமல் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. மொத்தத்தில் மீன ராசி என்பர்கள் ரொம்ப மிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதனால் பாதிப்புகள் உங்களுக்கே. அது எதாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கல் கொடுக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நிலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் மீனராசி என்பது கவனமாக இருக்கக்கூடிய வருடமாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல், திசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.